என்னமோ தெரியல, இப்ப அவங்கிட்ட கோவப்படணும்னு தோணல. ஆமா, அவன் எதுக்கு சத்யா கிட்ட சண்டை போட்டான்? எப்ப சண்டை போட்டான்? அதை ஏன் கேக்குறீங்க? சத்யா எழுதி கொடுத்த லிஸ்ட படிச்சுட்டு நீங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தீங்கல்ல, அப்போ கார்த்தி வந்து உங்களை பார்த்தான். நீங்க மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து சத்யா கிட்ட போய் உன்னாலதான் எங்க அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க. ஏன் அதுர சத்யா தான் லிஸ்ட்ல எழுதுனதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் கார்த்தி அவகிட்ட சண்டைக்கு போனா? ஐயோ, என்ன அதுர சொல்லு. அது வந்துங்க, அவ வேணான்னு சொன்னது கார்த்தி சண்டை போட்டதுக்கு அப்புறங்க. அப்படியா? அப்ப நான் எப்ப மயங்கி விழுந்தேன்? அது சண்டை போட்டதுக்கு முன்னாடி. என்ன அதுர முன்னாடி பின்னாடின்னு மாத்தி மாத்தி சொல்லி என்ன குழப்பி விடுற? சத்யா எழுதி கொடுத்ததெல்லாம் அவ வேணான்னு சொன்னதெல்லாம் கார்த்திக்கு தெரியுமா தெரியாதா? அதுர இத எனக்கு கிளியரா சொல்லு. அது சொல்றதுக்கு முன்னாடி தாங்க சத்யா கிட்ட குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டான். சரி விடு, கார்த்தி தானே குடிச்சிருந்தான், சத்யா ஒண்ணு குடிக்கலையே. அவளாவது கார்த்தி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் ஏதோ அவசரப்பட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட் கொடுத்துட்டேன். இப்ப அதெல்லாம் வேணான்னு சொல்லி கார்த்தி கிட்ட கிளியரா சொல்லிருக்கலாமே. அவ அதையும் சொல்லல. ஐயோ ஈஸ்வரா, சொல்லாதுர. ஏங்க, சண்டை போட்டது கார்த்தியும் சத்யாவும் அவங்களே நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. நீங்க என்னடா என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறதுலாம் சுத்தமா நியாயமே இல்லங்க. அதுர சாரி, அதுர சாரி. அதை விடு, இதுக்கு மேல அதை பத்தி யோசிக்க வேணாம். என்ன சொல்ற? நானும் அதாங்க சொல்றேன். இன்னைக்கு காலையில யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல, ஒண்ணு மாத்தி ஒண்ணு பயங்கர டென்ஷன். ஏங்க, நீங்க காலையில யார் முகத்துல முடிச்சீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அப்படியா? யார் முகத்துல? கண்ணாடி முன்னாடி போய் நின்னு உங்க முகத்துல முடிச்சீங்க. என் கஷ்டம் உனக்கு கிண்டலா இருக்கா? கஷ்டத்தெல்லாம் இப்படி ஒருத்தர் கிண்டல் பண்ணி தாங்க கடந்து போனோம். கரெக்ட் கரெக்ட். அதுர சத்யா ரூம்ல ஏசி மாட்டியாச்சா? மாட்டியாச்சுங்க. ஏன் அதுர ஏசிய போட்டு வைக்கலாம்ல? ஏங்க, ஏசிய தூங்கும் போது மட்டும்தான் போடணும், மத்த நேரத்துல போடக்கூடாது. அப்படி போட்ட கரண்ட் பில் அதிகமாகும். நீங்க தானே கண்டிஷன் போட்டீங்க. என்ன முழிக்கிறீங்க? ஆமாமா, நான் தான் சொன்னேன்ல. ஆமாமா, ஆனா இப்ப நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேனா, அதனால ரொம்ப வேர்க்குது. இப்ப நம்ம ஏசி போட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. தல ஆதிர, ஏன் ஏசி ஆன் ஆக மாட்டேங்குது? கொடுங்க. ஆமாங்க, என்னன்னு தெரியலையே, வர்க் ஆகல. இதுக்கு திடீர்னு இப்ப என்ன ஆச்சு? ஓ, என்ன ஆதிர இது? ஒவ்வொரு நாளும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மள நிம்மதியா தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுது. இன்னைக்கு இந்த ஏசி ரிப்பேர் ஆனதால தூங்க முடியாது போல இருக்கு. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வேர்க்குதே. சரி, இப்ப என்ன பண்றது? ஆதிர, வேற வழியே இல்ல. ஏசி இல்லாம என்னால தூங்க முடியாது. அதனால நேத்து ராத்திரி மாதிரி இந்த ஏசில என்ன ரிப்பேர்னு பார்த்து நானே சரி பண்ணிடுறேன். ஐயோ ஏங்க, சும்மா இருங்க ப்ளீஸ். நீங்களே அந்த புது ஏசியை மாற்றன்னு சொல்லி மொத்த வீட்டுக்கும் கரண்ட் கட் பண்ணி விட்டது உங்களுக்கு வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்கலங்க. நேத்து மாதிரி கொசுக்கடியோட ஒரு ஃபேன் காத்து கூட இல்லாம என்ன கஷ்டப்பட வைக்காதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு பொன்னியமா போகும். ஐயோ ஆதிர, நேத்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் பக்காவா ரெடி பண்றானா இல்லையான்னு பாரு. ஐயோ ஏங்க, நில்லுங்க. உங்க கால்ல கூட விழுந்து நான் கேக்குறேங்க. சத்யா ரூம்ல ஏசிய போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நீங்க கைய வச்சுட்டு சும்மா இருக்காம எதையாவது நோண்டி விட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் என்னால சமாளிக்க முடியாதுப்பா. அவ அண்ணனுக்கு போன் போட்டு வர சொல்வா. பரவாயில்லையா உங்களுக்கு? ஓகேவா? என்ன ஆதிர, என் டேலண்ட பத்தி புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என் திறமைக்கு நான் அமெரிக்காவுல பிறந்திருக்கணும். என் நேரம் இந்த வீட்ல மிஸ்டர் தில்லைநாதனுக்கு மூத்த புள்ளியா பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். பிறந்துட்டீங்கல்ல, அதை இனிமே இந்த ஜென்மத்துல மாத்த முடியாது. அதனால அதை நினைச்சு வருத்தப்படாம ஃபேன் ஓடுதே நினைச்சு சந்தோஷப்பட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுங்க ப்ளீஸ். நோ ஆதிர, நெவர். என்னால இந்த ரூம்குள்ள ஏசி இல்லாம தூங்க முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க?
கொசு பேட்டை எடுத்துக்கிட்டு வெளியில கட்டில் போட்டு என் தம்பிக்கு பக்கத்துல தூங்க போறேன். நீ இங்கே படுத்துக்கோ. தம்பி உடையான் படைக்கஞ்சான். எங்க 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 என்ன? ட்ரெஸ் மாத்திட்டு போங்க. இத புடி.